எல்லா புகழும் நம்மை படைத்து இந்த உலகத்திலே நம்மை பரிபாலித்து கொண்டிருக்கின்ற வல்ல ரஹ்மானாய் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் நம்மை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் குறிப்பாக அவனுக்கு பிடித்தமான வலிமாருடைய கரங்களை பிடிக்கச் செய்து அவனை கொண்டு நாம் வாழ்வதற்கு தௌஃபீக் செய்தானே அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். இதற்கு முன்னால் பேசிய பீர்பாய்கள் அனைவர்களும் சர்க்காவுடைய மகத்துவத்தை பற்றியும் சஜ்ஜாதாவுடைய அருமைகளை பற்றியும் பேசினார்கள். என் ஷாஹி நாயமாவுடைய துவா தஹஜ் ஆதரவு வைத்தவனாக சஜ்ஜாதா கிப்லா அவர்களின் ஃபைஜானை கொண்டு என்னிலிருந்து அல்லாஹ் வெளியே ஆக்கக்கூடிய சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். எனது சர்க்கார் நாயகம் அவர்களை நாம் மாதம் மாதம் போடுவதற்கு என்ன காரணம்? அவர்கள் நம்மை புகழ செய்து புகழ சொல்லி நம்மிடத்தில் ஏதாவது கொடுத்து சென்றார்களா? சிந்திக்க வேண்டும். நாம் அரசியல்வாதிகள் பணத்தை கொடுத்து அவர்களை புகழ சொல்கிறார்கள். ஆனால் நாம் நம்ம சர்க்கார் நாயகத்தை சஜ்ஜாதா அவர்களுடைய பொருட்டால் மாதம் மாதம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தாலா சொல்கிறான். முன்னாடி பேசிய ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள், நாம் துல்ஹஜ் மாதத்துடைய சிறப்பிலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதாக சொன்னார்கள். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதனால் இந்த சிறப்பு வந்தது? உலகம் அழியும் வரை அவர்கள் ஏன் பேசப்பட வேண்டும், ஏன் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் என்ன தியாகம் செய்தார்கள்? அவர்கள் நமக்காக என்ன பொருளை அள்ளி கொடுத்து சென்றார்களா? சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் அவர்களை சோதிக்கும் போது அவர்கள் அதிலே வெற்றி பெற்றார்கள். எதை கொண்டு அல்லாஹ் அவர்களை சோதித்தான்? நாம் கொஞ்சம் யோசனை செய்து பார்க்க வேண்டும். அவர்கள் அந்த சோதனையிலே வெற்றி பெறவில்லை என்றால் இன்று நாம் இருந்திருக்க முடியாது, நமது குழந்தைகள் இருந்திருக்க முடியாது, ஒவ்வொரு வருடமும் நாம் குர்பானி கொடுத்து கொண்டிருக்க முடியாது. ஆட்டை கொடுப்பதற்கு பதிலாக மகனை கொடுக்க சொன்னால் யாரும் குர்பானி கொடுக்க மாட்டார்கள். அந்த குர்பானி என்ற அமலே அழிந்து போயிருக்கும். தியாக திருநாள் என்பதாக நாம் சொல்கிறோம். ஏன் அதனை சொல்ல வேண்டும்? அப்படி என்ன தியாகம் செய்தார்கள் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்? ஏன் அவர்களை அல்லாஹ் ஹலீலுல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டான்? சிந்திக்க வேண்டும். 1,20,000 நபிமார்களை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த அல்லாஹ் அதிலே குறிப்பாக சில நபிமார்களை தேர்ந்தெடுத்தான். அதிலும் மிகவும் குறிப்பாக 2 நபிமார்களை தேர்ந்தெடுத்தான். அதில் ஒன்று இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மிகவும் உயர்ந்த நபியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்து கொண்டான் அல்லாஹ். இப்ராஹிம் நபி அவர்களை அல்லாஹ் உத்தரவிடுகிறான், நீங்கள் எனக்காக வேண்டி வாழ வேண்டும், என்னை கொண்டுதான் நீங்கள் வாழ வேண்டும் என்பதாக சொல்கிறான். அதைத்தான் அவர்கள் செய்தார்கள். நெருப்பு குன்றத்திலே நம்ரூத் தூக்கி எறியும் பொழுது மலக்குமார்கள் வந்து காப்பாற்ற வரும் பொழுது அவர்கள் மலக்குமார்களிடத்திலே காப்பாற்றுவதற்காக சொல்லவில்லை. நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? இக்கட்டான நிலையை மாற்றிக்கொண்டிருக்கும் பொழுது நாம் என்ன செய்வோம்? நாம் சஜ்ஜாதா அவருக்கு வாஸ்தா இருந்தால் உடனே சஜ்ஜாதா பிரச்சனை இருக்கேன், ஏதோ உதவி பண்ணுங்கம்போம். அதை கொண்டு நாம் பாதுகாத்துக் கொள்கிறோம். ஆனால் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு மலக்குமார்கள் வந்த பொழுதும் என்னை நீங்கள் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, என்னை படைத்த ரப்பு என்னை காப்பாற்ற வேண்டும், ஹஸ்புன் அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்ற ஈமானிலே உறுதியாக இருந்தார்கள்.
அதனால் அல்லாஹ் இறுதி நாள் வரை அவர்களை இந்த உலகத்திலே புகழ வைத்து கொண்டிருக்கிறான். அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி நாம் அவர்களை நினைவூட்டி கொண்டு இருக்கிறோம். அதே வழியில் வந்தவர்கள் தான் நமது ஷேக் நாயகம் அவர்கள். அவர்களுக்கு இந்த ஊரிலே கொடுக்கப்பட்ட இன்னல்கள், அவர்களுடைய சவாலத்திலே அல்லாஹ்வின் கிருபையால் இந்த அடியான் குறைந்த அளவு 35 வருடங்கள் கழித்தேன். அல்லாஹு தஆலா மாபெரும் பாக்கியத்தை எனக்கு கொடுத்தான். அவர்கள் பட்ட இன்னல்கள், துன்பங்கள் ஒரு சைடு ஒரு தரப்பிலே அண்ணனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறை படித்தும், நீங்கள் ஒரு சைடிலே சர்க்காருடைய வாழ்க்கை வரலாறை பார்த்தால் இரண்டும் சரியாகத்தான் இருக்கும். ஊரிலே உறவினர்களை இழந்து, குடும்பத்தார்களை இழந்து அல்லாஹ்விற்காக தனியாக வாழ்ந்தார்கள். யாருக்காகவும் அவர்கள் வாழவில்லை. அதனால்தான் அல்லாஹ் அவர்களை மாதம் மாதம், வாரம் வாரம், தினமும் அவர்கள் நினைவு கொடுத்து கொண்டிருக்கிறோம். நாம் என்ன காரணம்? நாம் அல்லாஹ்வை கொண்டு வாழ்ந்தால் இந்த உலகத்திலே வெற்றி அடையலாம் என்ற கஷ்டமும் உங்களுக்கு லேசாக பூர்த்தி ஆகும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்து சொல்லிவிட்டார்கள். அதை நாம் பெற்றால் தான் அதை நாம் அமலிலே கொண்டு வர முடியும். எனவே நாம் சர்க்காருடைய கரம் பிடித்ததின் காரணத்தினால் நம்மை அல்லாஹ் ஒருபோதும் வழிகாட்டிலே விடமாட்டான் என்ற நம்பிக்கையிலே நாம் இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட முரீதுகளாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. சஜ்ஜாதா கிப்ரா அனைவர்களுக்கும் ஆஃபியத்தையும் சலாமத்தையும் தந்து சர்க்காருடைய இந்த சில்சிலா மிம்மியனும் உலகம் அழியும் வரை அல்லாஹு தாலா ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.